ஆத்ம சங்கம நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அருள்நிதி கல்பனா அவர்கள் மனிதர்கள் பலவிதம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். கல்பனா அவர்கள் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் பயின்றவர். சயின்டிஸ்டாகவும் இன்ஜினியராகவும் பணியை செய்து வருகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்தவர். 4 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகிறார். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்டை சேர்ந்த ராமாஸ்ரமா ஹல்சூரு மன்றத்திலிருந்து வந்திருக்கும் கல்பனா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. எனக்கு இந்த வாய்ப்பினை தந்திட்ட உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடகா ஜூம் குழுவிற்கும் இந்த இணைப்பில் உள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகளும் வணக்கங்களும். எனது பெற்றோர்களையும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற சண்முகக்கனி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இதில் நம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மனிதர்கள் பலவிதம். மனிதர்கள் பலவிதம் என்றால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எல்லாரும் இப்ப நம்ம மக்கள் தொகை 780 கோடி இருக்குது. ஆனா 780 கோடி மக்களுமே ஒருவருக்கு ஒருவர் மாதிரி இன்னொருவர் இருக்கிறது இல்ல. அது ஏன் எதனாலன்ற காரணங்களை நம்ம இந்த சிந்தனையில பார்க்கலாம். ஆக்சுவலா மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்கள் இயற்கையின் உச்சக்கட்ட படைப்புன்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விலங்கினத்துல ஒண்ணு காக்கா. காக்காவோட வகைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேபி ஒரு 50 வகையான காகங்கள் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. ஆனா நம்ம கோடி கணக்குல இருக்கும், 780 கோடி கணக்குல இருக்கும். அப்படி இருந்தும் ஒருவர் மாதிரி ஒருத்தர் நம்ம கிடையாது. இந்த வேறுபாடுகள் எதனால இருக்குது, எதுக்காக இந்த வேறுபாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆக்சுவலா இப்ப காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அதோட வேலைகள் என்ன? எல்லா காகங்களும் காக்கான்னு கரைக்கும், அது உணவு தேடும், பசியாற்றும், உறங்கும், முட்டை போடும், இதுதான். ஆனா நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம இயற்கையோட உச்சக்கட்ட படைப்புன்னு சொன்னேன். நம்ம இறைவனை உணர்வதற்காகவே நம்ம பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நம்மளோட அறிவுன்னு பார்த்தோம்னா இத்தனை வருடங்கள்ல இல்ல காலகாலமா யுகமா நம்மளோட அறிவானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலையும் பல முன்னேற்றங்கள், அறிவின் வளர்ச்சிகளை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டுட்டு இருக்கோம். இதுல பார்த்தோம்னா நம்ம அறிவின் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு அறிவு விலங்கினத்திலிருந்து இல்ல ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்று ஒரு பரிமாண வளர்ச்சியில தான் நம்ம கடைசியா 6 அறிவு பெற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். அதனால நம்ம கிட்டையும் விலங்கின பதிவுகளும் உள்ளன, வினை பதிவுகள். அது இல்லாம நம்ம நம்மளோட முற்பிறவிகளை செய்த பலன்கள் மூலியமாக நமக்கு நன்மை தீமை என்ற ஒன்றும் ஏற்படுகின்றது. வினை பதிவுகளையும் நம்ம தாங்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வேறுபாடு இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே உருவ அமைப்போட இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? இல்ல ஒரே தொழில் மட்டும் செய்யறோம், வெறும் ஒரு விவசாயம் மட்டும் செய்யறோம் அப்படின்னா என்ன பலன் இருக்கும்? கட்டட தொழில் மட்டும் செய்யறோம்னா என்ன பலன் இருக்கும்? அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுன்றது அது நமக்கு நல்லதும் கிடையாது. சோ கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா இத்தனை மனிதர்களையும் படைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமைகளையும் கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த வேறுபாடுகள் எதனால வருதுன்றத நம்ம யோசிச்சு சிந்திச்சு இந்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டாயத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு எப்பயாவது நம்ம யோசிச்சிருப்போம்.
இவங்க வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்களுக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால அந்த அறிவின் உயரத்திற்கு ஏற்றவாறு அந்த வேறுபாடுகள் இருக்கும். இல்லைன்னா மேபி அவங்களோட பழக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னாலே நம்ம பாக்குறோம், கண்கூடாக நம்ம நடைமுறைகளில் பாக்குறோம். ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குதுன்னா இது எங்க வழக்கம் கிடையாது, இது எங்க பழக்கம் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. சோ இது மாதிரி காரணங்களாலதான் நமக்கு வந்து வேறுபாடுகள் தோன்றியிருக்கு. நம்ம மகரிஷி வந்து இத வந்து ஒரு கவியா சொல்லியிருக்காரு. அந்த கவியை ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்கட்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 விதமான சம்பத்துகளால் நம்ம வந்து வேறுபடுகிறோம் அப்படின்றாரு. அந்த 7 விதமான சம்பத்துக்கள் 7 வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உருவ அமைப்பு, உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, செல்வம், சுகம். இந்த 7 நாள்தான் வந்து நம்ம வந்து பிராட் கேட்டகரின்னு பிரிச்சோம்னா இதுதான். இந்த 7 விதமான வித்தியாசங்கள் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 16 காரணங்களை சொல்றாரு மகரிஷி. அதுல முதல் காரணம் வந்து கருவமைப்பு. கருவமைப்புன்றதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் முதல் காரணம் சொல்லலாம். அதாவது ஒரு தாய் வயிற்றுலயே பிறந்திருந்தாலும், ஒரு 3 குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னாலும், இல்ல ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னாலும், அந்த 2 பேருமே ட்வின்ஸா இருந்தாலுமே அவங்க 2 பேரோட உருவ அமைப்பு வந்து சில மாற்றங்கள் இருக்கும். அவங்களோட குணத்துல ஒரு மாற்றங்களை கொண்டுட்டு வரும். சோ கருவமைப்புன்னும் போது இது வந்து நம்ம தாய் வயிற்றில் பிறக்கும் பொழுது கோள்களின் நிலைமையெல்லாம் பொறுத்து நமக்கு ஏற்படுகின்றது. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் செய்த வினை பயனின் காரணமாக இந்த ஜென்மத்துல நம்ம வந்து எப்படி பிறந்திருப்போம். இப்ப நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி யார் இருக்கணும், நம்ம எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. சோ கருவமைப்புன்றது ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்தது உணவுன்னு பார்த்தோம்னா, நம்ம உண்கின்ற உணவு தான் உடலாக மாறுகின்றது. அப்போ உணவுல வந்து மகரிஷி வந்து 3 விதமான உணவுகளை சொல்றாரு. சாத்விகம், ரஜோகுணம் உடையது தாமச உணவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த உணவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாத்வீகம் உணவையே சாப்பிட்டோம் என்றால் நமக்கு வந்து சாந்தமான குணம் இருக்கும். ரஜோ உணவுன்னு பார்த்தோம்னா நமக்கு காரம் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா கோபங்கள் ஜாஸ்தி வரும். தாமத உணவுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி உணவுக்கும் நமக்கும் குணாதிசயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. அடுத்தது பார்த்தோம்னா காலம் எந்த காலத்துல நம்ம பிறந்திருக்கோன்றத பொறுத்தும் நம்மளோட அறிவின் வளர்ச்சி இருக்கு. கற்கால மனிதன் பார்த்தோம்னா அவங்க வளர்ச்சி ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், இந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து உலகத்தையே நம்ம கைக்குள்ளார கொண்டுட்டு வர அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ காலம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 1980s நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு மொபைல் ஃபோன் நமக்கு கிடைக்கும் போது வருஷம் ஒரு 2002 2003. ஆனா இப்போ குழந்தை பிறந்த 1 வயசுக்குள்ளாரியே அவங்க மொபைல் எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலம் வந்து மனிதனோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டுட்டு வரும். அடுத்தது தேசம் சொல்லி பார்த்தோம்னா அது வந்து இயற்கையின் வளங்கள், நம்மளோட நிலப்பரப்புல நம் வாழும் நிலப்பரப்பும் அதன் இயற்கை வளமும் பொறுத்ததுதான் தேசம். நம்ம வந்து பாரத பூமியில பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம பாரத பூமியில மட்டும்தான் வந்து எல்லா இயற்கை வளங்களும் நிரம்பி இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். இப்ப ஒருத்தங்களை பார்த்தாலே நம்ம வந்து அவங்க ஜப்பானியர்கள், இவர்கள் அமெரிக்கர்கள், இவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது தேசம். எப்படி அந்த வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இயற்கை ஒரு அந்த இடத்துல இருக்கிற இயற்கை வளங்களுக்கு ஏற்ப ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தி அது வந்து அங்க வாழும் மக்களோட கருவமைப்புல மாற்றத்தை கொண்டுட்டு வந்து அந்த உருவத்தோட அவர்கள் பிறக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தோம்னா கல்வி. கல்வியை வந்து மகரிஷி வந்து ஒரு 3 விதமா பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து பண்பாட்டு கல்வி. பண்பாட்டு கல்வி அப்படின்னா இது வந்து இப்போதைய நடைமுறையில கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பண்பாடுன்றது வந்து நம்மளோட ஒழுக்கத்தை சம்பந்தப்படுத்தினது. நம் முன்னோர்களோ நமது பெற்றோர்களோ தங்களோட அனுபவத்தை கொண்டு தன் குழந்தைகளுக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லி கத்துத்தரதுதான் பண்பாட்டு கல்வி. இப்போ உதாரணத்திற்கு நம்மளோட பழைய காலத்துல நம்ம பார்த்தோம்னா கீழே உட்காந்துதான் சாப்பிடுவோம், வந்தவங்களுக்கு நல்லா உபசரிப்போம், விருந்தோம்பல் செய்வோம், மரியாதை கொடுப்போம், கால் மேல கால் போட்டு உட்கார மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு. அது இப்போ கொஞ்சம் வழக்கத்துல கம்மியாயிட்டு வர மாதிரி தோணுது. அதை நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அடுத்த கல்வி பார்த்தோம்னா மொழி கல்வி. மொழி கல்வி வந்து மக்களுக்கிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக ஏற்பட்ட ஒன்று. அடுத்தது தொழிற்கல்வி. தொழிற்கல்வின்றது வந்து நம்ம வந்து உடல் உழைப்பாலோ மூளை உழைப்பாலோ இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுத்து அதன் மூலியமாக நம்ம பொருள் ஈட்டி வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக உள்ளது. இந்த தொழிற்கல்வின்றது வந்து நமக்கு வந்து இப்போ உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறது வேலையா இருந்துச்சுன்னா நமக்கு உடல் வலுவு கிடைக்கும். அதே மாதிரி மூளை உழைப்பு அதிகமா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி குணங்களை குண மாற்றங்களையும் தொழில் சார்ந்து நமக்கு ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா அரசாங்கம். அரசாங்கம்ன்றது வந்து நம்மளோட லைக் இப்ப வந்து டெமோக்ராட்டிக் நேஷன் இந்தியா வந்து நம்ம வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். நமக்கு நிறைய சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவே சில நாடுகளை பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் நேஷன் சொல்லுவோம். அங்க வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது, பொது உடைமைன்றது கிடையவே கிடையாது அங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ஆனா நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். எங்க வேணா அசுத்தம் செய்வது அந்த மாதிரி இருக்கு. சோ அரசாங்கம் சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ரூல்ஸ பொறுத்தும் நம்மளோட நலன்கள் மாறுபடுகின்றது. மனிதர்களுக்கிடையே வேறுபாடு இருக்கின்றது. அடுத்தது பார்த்தோம்னா கலை என்பது என்ன அப்படின்னா ஒரு இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக எப்படி மாற்றி அனுபவிப்பது என்பதை கலை. 64 கலைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம எப்படி வந்து இது வந்து உடல் நலத்தையும் மன நீதியும் சம்பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் வந்து அதை வந்து அவர்களுடைய உடல் வலிமை வந்து நன்றாக இருக்கும். ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி கலைகளை பொறுத்து நம்ம உடல் வலிமை, அறிவு, பொருளாதாரம் எல்லாம் மாறுபடும். அடுத்தது பார்த்தோம்னா முயற்சி என்பது வந்து நம்மளோட முயற்சி எவ்வளவு நம்ம செய்யறோமோ அதுக்கேற்ற உயர்வை நம்ம வந்து பெற முடியும். இப்ப இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. முயற்சி வந்து திருவினைகள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதனால முயற்சி என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம மனிதனா பிறந்திருக்கிறதே உயிரின தன்மாற்றம் அடைந்திருப்பதே இந்த மாதிரி ஐம்புலங்கள் தோற்றத்திற்கு முக்கிய காரணம் முயற்சின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா பருவம். அதாவது பருவம் மாற்றம் அப்படின்னா ஒரு தேசத்திற்கு இல்ல நம்ம பூமிக்கே பருவங்கள் உள்ளது. 4 பருவம் சொல்றோம். இல்ல நம் மனித வாழ்க்கையில பார்த்தோம்னா குழந்தை பருவம், விடலை பருவம், வாலிப பருவம், கிழட்டு பருவம் என்று உள்ளது. சோ பருவத்தை பயிர் செய் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்துல எது நமக்கு தேவையோ அதை நம்ம அந்தந்த காலகட்டத்துல செஞ்சு முடிக்கணும். இப்போ அதுக்குரிய நம்ம சில இப்போ நம்ம வந்து பழைய காலத்துல வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 8 வயசு 10 வயசுக்குள்ளாரெல்லாம் திருமணம் செய்துட்டு இருந்தாங்க. அது போய்
அதுக்கப்புறம் ஒரு 18 வயசுல திருமணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இப்ப வந்து 27, 28ன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதாவது இது இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க கூடுதல் குறைதல்ன்றத பார்க்கலாம். ரொம்ப early ஏஜ்லயும் மேரேஜ் பண்ணிருக்க கூடாது, ரொம்ப லேட்டாவும் மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. அந்த கரெக்டான ஒரு 18 வயசு 22 வயசுக்கு அந்த மாதிரி மேரேஜ் பண்ணோம்னா இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க குழந்தையின்மை அந்த பிரச்சனையில தான் இருந்து நம்ம விடுபடுவோம். சோ பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குணாதிசயங்கள் மாறும். அடுத்தது பார்த்தோம்னா நட்பு. நட்புன்றது வந்து ஒருவரோட வாழ்க்கையில வந்து மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. நம்ம அதாவது மகரிஷி சொல்ற மாதிரி எல்லாத்திற்கும் காரணம் வந்து எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட எண்ணங்களும் நம்மள பாதிக்கும். அப்படின்னும் போது நட்புன்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸா பழகுவோம். அப்ப அவங்களோட நட்பு வந்து நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஆதிக்கத்தை செலுத்தும். சோ ஆராயாமல் செய்யும் நட்பு கேடாய் விளையும். அதனால நம்ம நட்பு கொள்ளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா சந்தர்ப்பம்ன்றது வந்து அகைன் இதுவும் வந்து நம்மளோட வினைப்பதிவை பொறுத்தே அமைகின்றது. இப்ப சில பேருக்கு வந்து படிச்சு முடிச்சவனே வேலை கிடைக்கலாம், சில பேருக்கு அது கிடைக்காம போகலாம். ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைந்து குடும்பம் அமையாமல் போகலாம். இந்த மாதிரி சில நம்மளோட முன்வினை பதிவுகளால நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளே சந்தர்ப்பமாக அமைகின்றது. அடுத்தது வந்து ஆராய்ச்சின்னு பார்க்கும்போது மகரிஷி சொல்றது வந்து இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று 3 சொல்கிறார்கள். நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானது இந்த ஆராய்ச்சி. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா மகரிஷியோட கருத்துக்களை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய இந்த மாதிரி சொற்பொழிவுகள் மனவளக்கலை மன்றங்கள்ல நம்ம போய் நம்ம சிந்தனை விருந்துகளை கேட்கிறோம். அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நமக்கா ஒரு கட்டத்துல அது மேல ஒரு நம்பிக்கை வரும். அது கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பயிற்சிகளை நம்மளா செய்ய நமக்குள்ளார சில மாற்றங்கள் ஏற்படுவதுண்டு. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் இது வந்து ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எவ்வளோ நம்ம செய்யறோமோ அவ்வளோ நம்மள திருத்திக்கிட்டு நம்ம வந்து மேல உயர்ந்து செல்வதற்கு வழிவகுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பழக்கம்னா என்ன அப்படின்னா நம்மளோட புலன்களின் வழியாக சென்று நாம் ஒன்றை பழகுவதுதான் பழக்கம். இந்த பழக்கம் வந்து நமக்கு வந்து நல்ல பழக்கமாகவும் அமையலாம், தீய பழக்கமாகவும் அமையலாம். அதுக்காக தான் அந்த நட்புன்றதும் ரொம்ப முக்கியம்னா. இப்ப நல்ல நட்போட நம்ம இருந்தோம்னா நமக்கு நல்ல பழக்கங்கள், சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல நம்ம இருக்கும்போது எல்லாரும் ஒரே நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது நமக்கு நல்ல பழக்கங்கள் வருது. காலையில 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும், தவம் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமா நம்ம ஆக்கிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல உடல் வலிவு கிடைக்கும், மன தைரியம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா வழக்கம் என்பது சமூகத்துல ஒப்புக்கொண்ட ஒரு வாழ்க்கை நீதி. அதுதான் வந்து வழக்கம் என்று சொல்கிறார்கள். இது வந்து அதான் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும், ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் மாறுபடும். அடுத்தது பார்த்தோம்னா ஒழுக்கம் என்பது வந்து நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ மனதாலோ யாருக்கும் துன்பம் விளைவிக்காத இருப்பதே வந்து ஒரு ஒழுக்கம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இத்தனை வேறுபாடுகள், இத்தனை 16 காரணங்களாலதான் இந்த ஏழு நாம சொன்னோம்ல முன்னாடி, உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, செல்வம், சுகம், இது 7மே வந்து அமையறது இந்த 16 காரணங்களாலதான். இத பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சோமேனா என்ன ஆகுது, நம்ம இப்ப வந்து நம்ம சமுதாயத்துல ஒரு அங்கமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சமுதாயம் என்பது சமம் பிளஸ் ஆதாயம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது. அவரவர்களுக்குன்னு ஒரு வேலை தனித்தன்மையை வந்து இறைவன் படைத்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு அதுல நம்மளோட திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வதற்கு அந்த சமுதாயத்திற்கும் நம்ம திரும்ப கொடுக்கறதுக்கும் வழிவகுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த வேறுபாடுகளை பத்தி நம்ம ஆராய ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும்.
அதாவது நம்ம நம்மளால மத்தவங்களோட தவற்றை வந்து மறக்கவும் மன்னிக்கவும் முடியும். இந்த காரணத்தினாலதான் இது ஏற்படுது அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரும்போது நம்ம அன்பால நிறைய பேரிடம் அன்பும் கருணையுமா நம்ம வந்து நடந்துக்க கூடும். இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தனி மனித அமைதி. தனி மனித அமைதி கிடைச்சாதான் நம்ம வந்து உலக அமைதிக்கு வந்து அது வித்தாக அமையும். இதன் மூலியமாக உலக அமைதின்றதுதான் வந்து நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. அப்படி பார்த்தோன்னா உலக அமைதிக்கு தனிமன அமைதி காரணம், தனி மனித அமைதிக்கு நிறைமனம் காரணம். மரம் நம்ம பெற வேண்டும் என்றால் மற்றவர்களை மறந்தும் மன்னித்தும் வாழ வேண்டும். அதற்கு எந்த மாதிரி வேறுபாடுகளால நம்ம வந்து மாறுபட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நிறைய திருமணங்கள் இப்ப வந்து டைவர்ஸ்ல முடியுது, கருத்து வேறுபாடோட முடியுது. அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த காரணத்தினாலதான் அந்த பெண் வந்து வளர்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த இடம், அவர்களை வளர்த்தின விதம், அதெல்லாம் பொறுத்துதான் இதெல்லாம் மாறுது. நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளார இதன் மூலியமாக வரும். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வித்தாக அமைவது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நம்மளோட மகரிஷி சொல்ற இரண்டொழுக்க பண்பாடு மட்டுமே. நம்மளோட சொல், செயல், எண்ணம் இது எல்லாமே வந்து பிறருக்கு வந்து எப்பொழுதும் நன்மையை விளைவிக்குமாறு நாம் எண்ணிக்கொண்டோமானால், நம் செயல்கள் இருக்குமானால், யாருக்கும் எந்த துன்பமும் விளைவிக்காத வண்ணம் இருக்குமே ஆனால் நாமும் நம் மனம் அமைதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், அந்த இறைவனோடு தொடர்பு கொண்டு மன நிம்மதியோடு வாழலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. சுவாமிஜி வந்து கருமையம் என்ற தலைப்புல நீங்கள் இன்னைக்கு சிந்திச்ச எல்லாவற்றையும் விளக்கி இருப்பாங்க. அது ரொம்ப யதார்த்தமா எல்லாருக்கும் புரியுற விதமா மொழி, பண்பாட்டு கல்வி, தொழிற்கல்வி பற்றியும் சொன்னீங்க. 16 வகையான செல்வங்கள், நட்பு, பழக்க வழக்கம், இன்றைய சூழ்நிலையில நமக்கு என்ன தேவை, எல்லாம் சிறப்பா விளக்குறீங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை கன்னட மொழியில் 4:15க்கு 9 மைய தவம், 4:45க்கு உலக நல வாழ்த்து 108 முறை, 4:55க்கு பிரம்மஞான என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபசர் பார்வதிபாய் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் ஆங்கிலத்தில் ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் டாக்டர் சண்முகக்கனி ஐயா அவர்கள் ரிமூவல் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் த்ரோ பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். மேலும் நாளை மாலை 4:15க்கு கன்னட மொழியில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீமதி லதா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். ஐயா செந்தில் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. செந்தில் முருகன் ஐயா, வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா, கேள்வியை நீங்க கேட்கலாம். ஓகே அம்மா, வாழ்க வளமுடன். சிஸ்டர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப எளிமையான தமிழ்ல ரொம்ப அழகா எங்களை எல்லாரையும் சிந்தனையில ஆழ்த்திட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. கேள்விகள் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னாக்கா, நாம் எல்லாம் மனிதர்ல வந்து வேறுபாடாக இருந்தாலும் நம்ம எண்ணத்தால கண்டிப்பா எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டிப்பா காணுவோம். ஸோ நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி நாம எல்லாமே நம் எண்ணங்களால் இணைந்து மனவளக்கலையை சரியாக புரிந்து கொண்டு இந்த உலக சமாதானத்துக்காக கண்டிப்பா நாம இணைந்து இதை சாதிக்கணும் அப்படின்றதுதான்
மகரிஷி ஐயாவுடைய கொள்கையும் கூட. கண்டிப்பா அதெல்லாம் நாம நிறைவேற்றணும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சோ உங்களுடைய அருட்தொண்டு மேலும் மேலும் தொடர எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கட்டும் என்று வேண்டி. சோ கேள்விகள் ஒண்ணும் இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன் மேடம். கல்பனா மேடம், வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு மிக சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் பேராசிரியர் ஆகல. ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். ஓகே. அந்த சப்ஜெக்ட் நீங்க பேராசிரியர் நிலையில இருந்து எடுத்தீங்க. சரிங்கய்யா. அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்களும் பேராசிரியர் ஆக வேண்டும். இளமையா எங்கேஜா இருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. முயற்சிக்கிறோம் ஐயா. ஆகுறேன் ஐயா. வேண்டும்னு சொல்லி நீங்க சயின்டிஸ்ட்னு வேற சொன்னாங்க. அதனால நீங்க இந்த மனவளக்கலையில ஆசிரியர் பயிற்சியை முடிச்சு உங்களுடைய இந்த நல்ல ஒரு சொற்பொழிவு இன்னும் மேலும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கல்யாணி அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. கல்யாணி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கல்பனா, நல்லா பேசுனீங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா, இவங்களும் பேராசிரியரா இருக்காங்க. இவங்கதான் நான் இங்க மனவளக்கலையில சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இவங்களும் எங்க அம்மா கனி ஐயா, இவர்கள் 3 பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உன்னுடைய ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் வளர எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் உனக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றாக இருந்தது. உங்களுடைய சிந்தனை எல்லாம் நல்லா இருந்தது. மேலும் தொடர வாழ்த்துக்கள். நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எழிலரசி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா எடுத்திருந்தீங்க. உணர்வுபூர்வமா உணர்ந்து எடுத்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தொண்டு இன்னும் வளரணும். மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் ஆயிட்டு இன்னும் எல்லாருக்கும் நல்லது, இன்னும் நிறைய ஸ்பீச் கொடுக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். ஓகே. வாழ்க வளமுடன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா இந்த இத்தனை காரணங்களும் நமக்கு எதுக்கு மகரிஷி கொடுத்திருக்காருன்னா, நம்ம இதுல இருந்து எதை மாத்த முடியும், எதை மாத்த முடியாது, எதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த மாதிரி சிந்தித்து அதன் மூலியமாக நம்ம ஒரு நிறைவு பெறுவதற்காகவே இந்த தலைப்பை மகரிஷி கொடுத்திருக்காரு. இந்த பாயிண்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இது மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்மள நமக்குன்னு ஒரு தாழ்ப்புணர்ச்சியும் வேணா, ஒரு இதுவும் தேவையில்லை, ஒரு கர்வமும் தேவையில்லை. இப்ப உதாரணத்துக்கு உருவ அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உருவ அமைப்பை இப்ப கோலி சோடான்ற திரைப்படத்துல ஒரு பெண் சொல்லுவா, அவ கருப்பா கொஞ்சம் அசிங்கமா இருப்பா, மத்த பசங்க தான் உனக்கு இப்படி இருக்கேன்னு உனக்கு கவலை இல்லையான்னு கேட்கும் போது, இது கடவுள் படைத்தது, நானா இது செஞ்சேன், இறைவன் கொடுத்தது, நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அழகா இருந்தாலும் கர்வம் தேவையில்ல, அசிங்கமா இருந்தாலும் அதை பத்தி நம்ம நினைக்க தேவையில்ல. இது எல்லாமே கடவுளோட படைப்பு. கடவுள் படைப்பில் பிழை ஏதும் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதனால நம்ம எல்லாருமே தனித்துவம் மிக்கவர்கள். நம்மள யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள், இறைவனை உணர பிறந்தவர்கள் என்று கூறி
இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதுல இந்த இணைப்புல இணைந்து இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்று தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய அம்மா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்று தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய அருள்நிதி கல்பனா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.